ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பால்ஸ் அக்வாட்டிக்ஸ். கைஸ், இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்மளோட ஃபிஷ் ரூம் டூரை தான் நம்ம பார்க்க போகிறோம். கைஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, தனியாக பிங்க் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிருந்தாங்க, ஃபிஷ் ரூம் டூர் வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபிஷ் ரூம் டூர் வந்து போட்டு மோர் தென் 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஏன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட முன்னாடி இருந்த அளவுக்கு வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் இல்லை. நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம சேல் பண்ணிட்டோம். ஒரு சில ஃபிஷ்ஷஸ் வந்து கிளைமேட்டிக் கண்டிஷனால் வந்து அடி வாங்கிருச்சு. ஸோ ரீசெண்டாக நம்ம ஆஸ்கர் கூட வந்து இறந்து போச்சு. ஸோ அதை கூட நான் ஷார்ட்ஸ் ஃபீல்டில் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சப்ஸ்கிரைபர். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்றத தான் வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டு உள்ளே வச்சுருக்க ஃபிஷ்ஷஸும் சரி, அதுக்கப்புறம் வந்து நம்ம அவுட்டோரில் நம்ம செட் பண்ணியிருக்க நம்மளோட கப்பி டப்பு எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது முறையாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் நான் எந்த வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு அப் டு டேட்ஸாக காமிக்கும். ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ரூம் இது. ஸோ அப்படி இப்படின்னு தான் செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒன்று ஒன்றாவே நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாட்டினம் போலார் பேரட்டோட ஃப்ரைஸாக தான் நம்ம பார்க்குறோம் இங்கே. ஸோ இந்த பிளாட்டினம் பேரட்டோட ஃப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் வந்து ஒரு 1.5 monthsக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதோட க்ரோத் அப்டேட் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து அடியாயிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்சஸ் அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ப்ராப்பரான வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து இவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பிளேஸ் இவங்களுக்கு வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு மாற்றினேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. முன்னாடி வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஒரு 2 feet டேங்க்கில் தான் இருந்தாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசாக இடம் பத்தலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து அடி வாங்குச்சு. அண்டு டெம்பரேச்சராலேயும் வந்து நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இதுதான் கைஸ் ஃபஸ்ட் அப்டேட்டு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அந்த பிளாட்டினம் பேரட்டோட ஃப்ரைஸோட பேரண்ட் இவங்க தான். ஸோ முன்னாடி இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல். ஸோ பின்னாடி இருக்கிறது வந்து மேல் ஆக்சுவலாக. ஸோ ஆல்ரெடி அகெயின் திருப்பி எக்கு லே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் ஃபுல்லாக எடுத்து பார்க்கல. சரி, எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் அப்படியே வச்சுட்டேன். ஏன்னா வந்து அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா மேல் வந்து உள்ளே போயிட்டு அந்த பிவிசி பைப்பு நம்ம வந்து ஹைடிங் ஸ்பேஸ்க்காக வச்சுருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வந்துட்டு இருந்தது. ஸோ ஐ திங்க் எக்கு லே பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வந்து நான் அதோடய அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு வந்து பண்ணுறேன், என்ன ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் பேரட் நம்ம பேரண்ட்டோட ஃபஸ்ட்டு பேட்சோட பேபிஸ்லாம் இப்போ எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு பாருங்கள். இவங்க எல்லாருமே வந்து இவங்களே வந்து ஒரு பேரண்ட் சைஸ்க்கே வந்துட்டாங்க இப்போது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்த பேட்சோட ஃபிஷ்ஷஸ் தான், அதோட ஃப்ரைஸ் தான் இது. அதெல்லாம் வந்து நல்லாவே இப்போ க்ரூம் ஆகி நான் நிறைய சேல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃபிஷ்ஷஸ் கிட்ட தான் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு தான் இருக்குது. யாருக்காவது வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ நீங்கள் பிங் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு 2-3 பேர் வந்து ஆல்ரெடி செட் ஆயிடுச்சு. அவங்க வந்து யாரையுமே உள்ளே விட மாட்டுறாங்க மற்ற ஃபிஷ்ஷஸ் எதையுமே. ஸோ அதுவும் வந்து ஒரு டெரிட்டரியாக அது வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட பிளாட்டினம் பேரட்டோட ஃபஸ்ட் பேட்ச். அண்ட் இவங்க வந்து இப்போ வந்து செமி அடல்ட் ஸ்டேஜில் இருக்காங்க. இவங்களும் ஆல்ரெடி வந்து ரெடி டு ப்ரீட் சைஸில் தான் இருக்காங்க இவங்க எல்லாமே. அவங்க எல்லாருக்குமே வந்து பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அவங்க தான், அந்த பேரண்ட் தான் அது. ஸோ அவங்ககிட்டேருந்து வந்த ஃப்ரைஸ் தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் லைனேஜ்லேருந்து வந்தது தான். அந்த பேரண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்தது தான். ஸோ அதுக்கிட்டேருந்து வந்த பேரண்ட்ஸாக இது எல்லாமே. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கிட்டேருந்து எடுத்தது தான் அந்த பிளாட்டினம் பேரட்ஸ் எல்லாமே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போலார் பேரட்டு. இது வந்து ரீசெண்டாக வந்து ப்ரீட் பண்ணியிருந்தோம். ஸோ ப்ரீட் பண்ணி நம்ம நிறைய ஃப்ரைஸும் வந்து நம்ம எடுத்திருந்தோம். ஸோ முன்னாடி வந்து இங்கே மேலே நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலு. ஸோ கீழே இருக்கிறது வந்து மேல் ஃபிஷ்ஷு.
ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ப்ரீட் சைஸில் தான் இருக்குது இப்போதைக்கு வந்து. ஆனால் அதாவது இப்போ ப்ரீட் ஆகலை. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து ப்ரீடிங் வந்து நம்ம நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் இல்லாத காரணத்தால் வந்து நம்ம ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ அகைன் நம்ம கண்டிப்பாக அதை ப்ரீட் பண்ணுவோம். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து எடுத்திருந்த ஃப்ரைஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 feet டேங்க்கு. இப்போதைக்கு வந்து நான் இதில் தான் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 to 25 days பேபிஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதில் வந்து இதுலேயும் வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. அதனாலேயே வந்து நான் எதுவுமே வந்து பெருசாக இதை பற்றி அப்டேட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ ஃபிஷ் ரூம் டூரில் வந்து நான் டைரெக்டாக காமிக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாமே வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நல்லாவே வளர்ந்துருச்சு. இவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் நிறைய ஃபிஷ் ஃபுட் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து லைஃப் ஃபீடுக்காக வந்து கிரிண்டல்வார்ம்ஸ் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் நல்லா சைஸ் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டயோ பிட்ஸே நான் இப்போ வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயே கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்குது. டெட்ரா பிட்ஸும் வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். டயோ பிட்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது. அதாவது டெட்ராபிட்ஸ் அளவுக்கு கிடையாது. பட் ஆனால் டயோபிட்ஸ் ஓகே, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. பட் ஆனால் டெட்ராபிட்ஸ் நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரைஸ்க்கு வந்து நீங்கள் டெட்ராபிட்ஸே நீங்கள் கொடுக்கலாம். அதையும் நல்லா க்ரஷ் பண்ணி கொடுத்தீங்கனாலே நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட ஃப்ரையோட அப்டேட்டு, போலார் பேரட்டோட ஃப்ரை அப்டேட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெயின் கோராமி இருக்குது. ஸோ ஜெயின் கோராமி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த சைஸில் நம்ம முன்னாடி வாங்கினோம், இப்போ எந்த சைஸில் இருக்கான்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 to 2 inch தான் வாங்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 7 inch கிட்ட இருக்கான். நல்ல செம்ம சைஸ் வந்துட்டான் இவன். நல்ல க்ரோத் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு யாருக்கும் வந்து தெரியாமல் இந்த மீன் இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது இந்த மீன். ஸோ ஸ்டார்டிங்கில் முன்னாடி நம்ம ஆரம்பிக்கும்போது இருந்த மீனில் இது ஒன்று. ஸோ நல்லாவே சைஸ் வந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இது ஆல்பினோ அதாவது ஆல்பினோ ஜெயின் கோராமி இது. இது ஆக்சுவலாக வந்து எக்ஸாக்டாக எனக்கு மேல் ஃபீமேல் வந்து இதில் ஐடென்டிஃபை பண்ண கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது மேலாக இருக்க தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதோட டார்சல் ஃபின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ப்பாக கொஞ்சம் முடியுது, ப்ளண்ட்டாக முடியாமல். அண்டு இப்போ தான் கொஞ்சம் சின்னதாக ஹம்ப்பு கூட வரா மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மேலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதே உங்களுக்கு நான் வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட ஜெயின் கோராமியோட அப்டேட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற வாட்டர். ஸோ நான் எப்போவுமே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறேன்னா ஸ்டோர் பண்ணி வச்சு தான் நான் மாற்றுவோம். ஸோ மினிமம் 3 to 4 days வந்து நல்லா ஆக்சிஜன் சர்க்குலேஷன் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நான் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஏஞ்சல் டேங்க்கு. ஸோ நடுவில் வந்து இந்த டேங்க் ரெடி பண்ணி அந்த வீடியோ கூட போட்டிருந்தோம். ஸோ அது யாரும் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் வந்து ஒரு 4 ஏஞ்சல் கிட்ட வச்சுருந்தோம். அதில் 2 ஏஞ்சல் வந்து இறந்துருச்சு. ஸோ ஒரு ஏஞ்சல் தான், ஐ மீன் இப்போதைக்கு வந்து ஒரு பேர் ஏஞ்சல் தான் இருக்குது இதில். ஸோ இந்த பைப்புக்குள்ளே இருக்கிறது வந்து மேல் ஏஞ்சல், அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இங்கே வெளியே இருக்கிறது வந்து ஃபீமேல் ஏஞ்சல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் அடிக்கடி சண்டைலாம் நடக்க தான் செய்யுது. பட் ஆனால் இவங்களுக்கும் வந்து கொஞ்சம் பிக்கர் ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அதுவும் வந்து சீக்கிரமாக நம்ம பண்ணிடலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வாங்கிட்டு வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய க்ரோத் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரௌன் டெயில் ஃபீமேல் இருக்குது, ஃபீமேல் பீட்டா. இது வந்து ரீசெண்டாக வந்து நான் குளத்தூர் போகும்போது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. நல்ல எக்லோடடாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீட்டா ப்ரீடிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதோட அப்டேட்ஸையும் நான் வரக்கூடிய நாட்கள் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நம்மளோட ஃபீமேல் பீட்டா. நல்ல எக்லோடடாக இருக்கும், உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லா இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து என்கிட்ட நல்லாவே லைஃப் ஃபீல்டெலாம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இடத்துக்கு நல்லா சீக்கிரமாக அடாப்ட் ஆகிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேல் க்ரௌன் டெயிலு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எதுவுமே வந்து ரொம்ப டல்லாக அப்படிலாம் இல்லவே இல்லை. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த டேங்கில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும், எல்லோ கலரில் மட்டி வாட்டர் மாதிரி இருக்கும். அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஆல்மண்ட் லீஃப் தான். ஸோ கைஸ், நீங்கள் ஆல்மண்ட் லீஃப் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. ஏன்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஹெச் வேல்யூலாம் உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். அண்டு ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதுவும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆகாது. மெயினாக வந்து பீட்டாஸ்க்கு வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாகவே இருக்கும். உங்களுக்கு ஃபிஷ்ஷஸ் சீக்கிரமாக ஸ்ட்ரெஸ் ஆகாது.
ஸோ அந்த மாதிரி வந்து நல்லாவே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து ஃபீமேல் பீட்டாஸ் தான் இருக்குது. இதில் வந்து ரெட் ஓஹெச்எம் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஓஹெச்எம், இதுவும் வந்து நம்ம சின்ன சைஸில் வாங்கினோம், இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. இது வந்து ப்ளூ ஓஹெச்எம். இவங்களுக்கும் நல்லா நம்ம ஆல்மண்ட் லீவ்ஸ்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம ப்ராப்பராக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இவங்களுக்கு வந்து அடிக்கடி கிரிண்டல் வார்ம்ஸ் நம்ம வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நல்லாவே சாப்பிடுவாங்க இவங்க. அண்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பியன் பீட்டா, அதுவும் நான் இவங்களுக்கு ஃபீட் பண்ணுறேன். அண்டு ஆப்டிமம் பெல்லட்ஸும் நான் ஃபீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எதுவுமே வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லா ஃபுட்டுமே இவங்க சாப்பிட்றாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மஸ்டர்ட் கேஸோட ஓஹெச்எம் இருக்குது. இது ரெண்டுமே வந்து ஃபீமேல்ஸ் தான். ஸோ ஃபீமேல்ஸே நம்ம செப்பரேட்டாக தான் நம்ம போட்டு வளர்க்குறோம். ஏன்னா வந்து இது வந்து நான் காலனியாக வச்சுருந்தேன். பட் ஆனால் வந்து ஒரு 3 ஃபிஷ் வந்து கண்டினியூஸாக இறந்து போயிடுச்சு. 3 ஃபீமேல்ஸு. ஸோ அதனால் வந்து எல்லாருமே தனித்தனியாகவே நான் போட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து மேல் ஃபிஷ்ஷஸ் வாங்குற வரைக்கும் வந்து இவங்க எல்லாருமே வந்து இந்த செப்பரேட்டாக இதில் தான் இருக்க போகிறாங்க. ஸோ இதுதான் கைஸ் நம்மளோட பீட்டாஸோட அப்டேட்டு. ஸோ பீட்டாஸோட அப்டேட் கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்க பீட்டாஸு. மற்றபடி பெருசாக எதுவுமே கிடையாது. முன்னாடி இருந்தது எல்லாமே சேல் பண்ணிவிட்டோம். ஒரு சிலது இறந்துருச்சு. ஸோ இப்போ இருக்கிற பீட்டாஸ் நம்மக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க ஃபிஷ் ஃபுட்டு, நான் என்னென்ன ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து இதில் காமிச்சிருக்கேன். நான் இதை பற்றி உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ நான் வந்து ஃபுல்லாகவே நான் போடுறேன். நான் என்னென்ன ஃபுட்டெலாம் நான் வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு செப்பரேட்டான ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். மேபி வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக அதை பற்றி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான் நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம கொடுத்துட்ருக்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாலே தெரியும், ஆஸ்கர் ஃபிஷ் ஃபுட் எல்லாமே இருந்ததுக்கு. பட் ஆனால் ஆஸ்கர் நம்மக்கிட்ட இப்போ இல்லை, ஏன்னா நம்ம ஆஸ்கர் இறந்து போயிடுச்சு. ஸோ அதை வந்து மற்றதுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். அண்ட் வந்து மெடிசன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மெடிசன்ஸுமே நம்ம வச்சுருக்கோம். தேவையான மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோம். கப்பியோட ஃபுட்டும் நம்மக்கிட்ட இருக்குது. ரீசெண்டாக நம்ம போகும்போது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். அதுவும் வந்து சாம்பியன் பிராண்டில் வருது. அதுக்கப்புறம் G11 வர்ற மைக்ரோ பெல்லட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதுவும் வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மெடிசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஜென்ரலாக ஃப்ளவரானுக்கான வார்ம் அவுட் மெடிசன் இருக்குது, பேராசிடால் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பீட்டா மெடிசன் இருக்குது, மிஸ்டர் க்ரீன். அதுக்கப்புறம் அக்வாரியா கிளியர், இது வந்து ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெடிசன், எல்லாருக்கிட்டேயுமே இருக்க வேண்டிய ஒன்று. அதுக்கப்புறம் ஜென்ரல் ரெமெடி, இது வந்து ஜென்ரல் க்யூர் நார்மல் ப்ளூ மெடிசன் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜென்ரலாக வச்சுருக்க ஒரு மெடிசன், எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். அதாவது ஃபஸ்ட் எய்டுக்கு யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் தான் அது எல்லாமே. அண்ட் அக்வாரியா கிளியர் வந்து நம்ம டேங்க் க்ளீனாக இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெடிசன் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம ஃபீமேல் ஃப்ளவரான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே நம்மக்கிட்ட இருந்துகிட்ருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக் லேயிங் கண்டிஷனில் இருக்குது. பட் ஆனால் வந்து இதை ப்ரீட் பண்ண முடியல, ஏன்னா வந்து இது ஓவர் சைஸில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒரு 8 இன்ச்சுக்கு மேலே இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த மேல் ஃபிஷ்ஷஸ் கூடயும் இதை வந்து போட முடியல. ஏன்னா போட்டால் மேல் ஃபிஷ்ஷஸை போய் இது அடிக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இதை ப்ரீட் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே நம்ம லைஃப் ஃபீடு தான் நம்ம இங்கே வச்சுருக்கிறது. இந்த லைஃப் ஃபீடு வந்து பார்த்திங்கன்னா கிரிண்டல் வார்ம்ஸ், அதுக்கப்புறம் வந்து வினிகர் ஈல் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ஃபீடாக நம்ம வினிகர் ஈல் கொடுப்போம் ஃபிஷ்ஷஸ்க்கு. அதுக்கப்புறம் அப்படியே கிரிண்டல் வார்ம்ஸுக்கு நம்ம மாற்றிடுவோம் ஒரு குறிப்பிட்ட சைஸ் வர்ற வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம கொடுக்குற பெல்லட்ஸே கொடுக்கலாம். இவங்க வந்து டெம்பரேச்சரை கீழே தள்ளி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் லைஃப் ஃபீடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ தான் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலார் பேரட் வந்து ப்ரீடிங் ரீசெண்டாக செட் ஆகிருந்தது, ஒரு மேல் ஃபீமேல் செட் ஆகிருந்தது. ஸோ தனியாக எடுத்து போட்டிருக்கேன். மேல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்குள்ளே இருக்குது, அதை எக்ஸாக்டாக காமிக்க முடியல, ஏன்னா அது கொஞ்சம் உள்ளவாக இருக்கிறதால என்னால் சரியாக காமிக்க முடியல. ஸோ இதை பற்றி நான் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன். அவங்க எந்த மாதிரி ப்ரீட் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு உங்களுக்கு செப்பரேட்டாகவே நான் உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆல்பினோ ஃபுல் ட்ரேடோட ப்ரீவியஸ் பேட்ச்சு. ஸோ ப்ரீவியஸ் பேட்ச் ப்ரைஸ் எல்லாமே வந்து நல்லா வளர்ந்துருச்சு, உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் கூட நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்பினோ ஃபுல் ட்ரேடோட ப்ரீவியஸ் பேட்ச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 2 days பேக் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து கொஞ்சம் ஃப்ரைஸ் நம்ம எடுத்திருந்தோம்.
ஸோ அதையும் உங்களுக்கு நான் வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன், உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் எடுத்த அதாவது ரீசெண்டாக எடுத்த ஃப்ரைஸ் இது எல்லாமே, அதாவது 2 days பேக்கு. ஸோ நிறைய ஃப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேரண்ட்டே வந்து சாப்பிட்ருச்சு. நம்ம என்ன தான் ப்ரீடிங் கேஜ் வச்சு நம்ம பண்ணாலும் வந்து சாப்பிட்ற ஃப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அது சாப்பிட்றது தான் செய்யுது. ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஃப்ரைஸோ என்னமோ தான் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ ரிமைனிங் வந்து எதுவுமே கிடைக்கல. அண்டு இன்னொரு ஃபீமேல் கூட வந்து நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் மற்றபடி வந்து நல்லாவே க்ரோத் ரேஷியோ படி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. அந்தளவுக்கு கப்பியில் வந்து மார்ட்டாலிட்டி கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டோருக்கு வந்துவிட்டோம். அவுட்டோரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்ரு வந்து நம்ம எப்போவுமே பிடிச்சி வச்சுருவோம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஃபிஷ்ஷஸ்க்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா வாட்ரு சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மிக்சட் கப்பீஸ் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. நம்ம இதில் மாற்றினதுலேருந்து நல்ல க்ரோத் இருக்குது. அண்டு ஒரு சில ஃபீமேல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல எக்லோடடாக இருக்குது. ஸோ சீக்கிரமாக இவங்கக்கிட்ட இன்னும் ஃப்ரைஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதையும் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஆல்பினோ ஃபுல் ரெட்டோட அப்டேட் தான். சரி, இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டப்பில் வந்து ஒரே ஒரு ஃபீமேலை மட்டும் நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப ப்ரெக்னெண்ட்டாக வயிறு ரொம்ப பல்ஜ்டாக இருந்தது. ஸோ அதனால் செப்பரேட் பண்ணி கேஜில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜுவனைல்ஸு, ஆல்பினோ ஃபுல் ரெட்டோட ஜுவனைல்ஸு. எல்லாமே நல்லா சூப்பராக வாழ்ந்துட்டாங்க இவங்க. வெறும் இவங்களுக்கு வந்து லைஃப் ஃபீடு மட்டும்தான் அதிகமாக நம்ம ஃபீட் பண்ணுறது. அதுக்கப்புறம் எக் யாக் நம்ம ஃபீட் பண்ணுறோம். நல்ல க்ரோத் வைஸு சூப்பராகவே இருக்குது. கலரேஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், சூப்பராகவே இருக்குது. இது வந்து ஜுவனைல் தான் இது ஆக்சுவலாக. ஸோ வளர்ந்த செமி அடல்ட்லாம் உங்களுக்கு வந்து என்னோடய பேரண்ட் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருக்குது. ஸோ அதனையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக நான் காமிக்கிறேன், எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள ட்ரேயில் பார்த்த அந்த பேட்சுக்கு முன்னாடி பேட்ச் இது. ஸோ அதையும் நான் செப்பரேட்டாக எடுத்து நான் இங்கே தனியாக நான் வெளியே வச்சு க்ரூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம வெளியே எவ்வளோக்கு எவ்வளோ இயற்கையாக நம்ம மீனை வளர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து க்ரோத் ரேட் நல்லா இருக்குது. அண்டு ஃபிஷ்ஷஸும் எந்த விதமான ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம மீன்களை இயற்கையாக வளர்க்க நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜுவனைல் ஃபீமேல்ஸ் இது. இவங்களும் நல்லா வளர்ந்துட்டாங்க. இவங்கள ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் வந்து நல்ல எக்லோடடாக இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஜுவனைல்லையே வந்து நம்ம ப்ரீடிங் ஆல்மோஸ்ட்டு ப்ரீட் ஆகிற ஸ்டேஜ்லேயே வந்து இருக்காங்க இவங்க எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீடிங்கில் எப்போவுமே வந்து ஃப்ரைஸ் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. போக போக தான் வந்து ஃப்ரைஸ் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஜுவனைல் சைஸ்லேருந்து வாங்கி நீங்கள் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து உங்கள் இடத்துக்கு வந்து அந்த ஃபிஷ்ஷஸ் அடாப்ட் ஆகும். அண்டு நீங்களே அதோட க்ரோத் ரேட்டை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட பிளாட்டிஸ் இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது வந்து ஃபுல் ரெட்டாக தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடுவில் எல்லோ கலரில் வருது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து கிராஸ் ஆகிருக்க நிறைய சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கோய் பிளாட்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், அதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து எல்லோ கலரில் வருது. அதாவது ஹெட்லேயும் டெய்லையும் மட்டும் ரெட் கலரில் வரும், நடுவில் பாடியில் வந்து எல்லோ கலரில் வருது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஸ்வாட் டெயில் கிராஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து குளத்தூரில் நான் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிளாட்டின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. ஸோ நம்ம அதை வளரும் போது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் நம்ம மெயின் டேங்குக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆல்பினோ ஃபுல் ரெட் கப்பீஸ். இது தான் கைஸ் பேரண்ட்ஸு. ஸோ நீங்கள் அவங்கள பார்த்தீங்க இல்லையா, அவங்க டப்பில் அண்ட் ட்ரேலெல்லாம் பார்த்தீங்க இல்லையா, ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ் தான் இவங்க எல்லாமே. ஸோ குட்டிங்க வளர்ந்ததுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள், கலரேஷன்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். நல்லா செம்மையாக வளர்ந்துட்டு வராங்க இவங்க எல்லாருமே. அண்டு வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிமம் வந்து ஒரு 2 ஃபீமேலாவது இதில் ப்ரீட் ஆயிடுது. ஸோ அதையும் நம்ம தனியாக எடுத்து போட்டு ப்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா ப்ரீடிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ப்ராப்பர் ஸ்பேஸ் இல்லாததால். ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து வெளியே ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம மாஸ் ப்ரீடிங் பண்ணிவிட்டு ஃப்ரைஸை மட்டும் தனியாக எடுத்து க்ரூம் பண்ணுற மாதிரி நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து கைஸ் நம்மளோட ஆல்பினோ ஃபுல் ரெட் பேரண்ட்டோட அப்டேட்டு. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாலே தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் கைஸ் இதை வந்து நான் உங்களுக்கு முன்னாடி நான் காமிக்க மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுதான் கைஸ் நம்மளோட மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஜெயண்ட் டேனியோஸ் இருக்கும்.
இதில் வந்து முன்னாடி நம்ம ஆல்பினோ ஜெயின் கோராமி வச்சுருந்தோம். பட் ஆனால் நம்ம ஆஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா இறந்ததுலேருந்து அதையும் தனியாக நான் செப்பரேட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம ஷார்க் வச்சுருக்கோம். ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் 2 ஷார்க்கு. ஸோ அது இருக்குது. அண்ட் இந்த பைப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்னேக் ஹெட் இருக்குது. அது ஆக்சுவலாக வெளியே வரவே மாட்டேங்குது மற்ற ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்கிறதால. ஸோ அது வெளியே வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஜெயண்ட் டேனியோஸ்லாம் வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு. இதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நான் ப்ரீவியஸான வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோ பாருங்கள், இந்த சைடில் வந்து உட்காந்துட்ருக்கு இந்த ஷார்க்கு. இது நான் வாங்கினதுலேருந்தே வந்து இதுங்க வந்து வெளியே அந்தளவுக்கு வரவே மாட்டேங்குது. ரொம்ப ரேராக தான் வெளியே வர்றது. ஸோ இதுதான் நம்மளோட வந்து மான்ஸ்டர் டேங்க் ஃபிஷ் அப்டேட் கைஸ். அண்டு நம்மளோட ஸ்னேக் ஹெட் கூட வந்து நல்லாவே வளர்ந்துருச்சு. பட் ஆனால் வெளியே வர மாட்டேங்குது. இந்த மாதிரி டெய்ல் மட்டும் தெரியுது. இந்த பைப்புக்குள்ளே போயிடுச்சு, அது வெளியே வர மாட்டேங்குது. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சதால் வந்து அது வரமாட்டேங்குது. இது வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா சென்னா அந்த வெரைட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேக் ஹெட் ஃபிஷ் வெரைட்டி எல்லாமே தனியாக தான் இருக்கிறதுக்கு அதிகமாக ஆசைப்படுங்க. ஸோ கேப்டிவிட்டியில் நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் தரணும். ஸோ உள்ளே வந்து பாருங்கள், உள்ளே தான் படுத்துட்ருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது வெளியே வரும்போது நான் உங்களுக்கு தனியாகவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஏன்னா இப்போதைக்கு நான் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஸோ அதனால் இவன் வெளியே வர வரைக்கும் நம்மளால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு செப்பரேட்டாகவே நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், இன்னொரு விஷயம், நம்மளோட மாலி டேங்க் அப்டேட் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாலி ஃப்ரிட்ஜ் பாக்ஸு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டுருக்கு. முன்னாடி இருந்ததோடு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் கிறிஸ்டல் கிளியராக மாறிடுச்சு. ஆக்சுவலாக வாட்டர் சைக்கிளிங் ஆகிறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட 15 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு கைஸ். அது ஏன் அப்படின்றது எனக்கு இப்போ இருக்க தெரியல. ஏன்னா எப்போவுமே வந்து சீக்கிரமாக ஆயிரும், ஒரு 5 டேஸில் ஆயிரும். பட் ஆனால் இந்த வாட்டி 15 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. என்ன விஷயன்றது எனக்கு தெரியல. ஸோ மாலிஸ்லாம் கூட வந்து நல்லாவே இப்போ க்ரூம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம். அண்டு மூன்டெயில் மாலிஸ்லாம் நல்லாவே வந்துட்டுருக்கு. கொஞ்சம் நடுவில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு, பட் ஆனால் இப்போ சரியாயிடுச்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.